ஜூன் 18 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனாட்சியை தன்னோட மனைவிய மனசார ஏத்துக்கிட்டு ஆனந்த் மீனாட்சி இவங்க 2 பேருமே அபிராமியுடைய காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா, அருண், கார்த்திக், தீபா இவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்ப அபிராமி கார்த்திக் கிட்ட நன்றி சொல்றாங்க. உன்னால தாப்பா இன்னைக்கு என்னோட மான மரியாதை எல்லாமே காப்பாத்தப்பட்டது. நீ இல்லைன்னா எங்க அம்மா முன்னாடி நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்று இருப்பேன். ரொம்ப நன்றி கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா நீங்க என்னைக்கிட்ட போய் நன்றி சொல்றீங்க? இது நம்ம குடும்பமா, நம்ம குடும்பம் பிரியாம இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுல என்னம்மா தப்பு இருக்குது? இதுக்கப்புறமா நீங்க என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்க. ஆனா ரியாவுக்கு ஆனந்த் மேல பயங்கர கோபம் இருக்குது. இவன் என்ன திடீர்னு இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் நம்மளை கழட்டி விட்டுட்டானே, அந்த வாழ்க்கையும் இல்லாம ஆனந்த் கூட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையும் இல்லாம இன்னைக்கு நம்ம நடுத்தருவில் நின்றுருவோம் போலயே. இந்த ஆனந்த சும்மா விடக்கூடாது. நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கார்த்தி தீபாவையும் சும்மா விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும். முதல்ல இந்த ஆனந்த பிடிச்சி என்ன கேள்வின்னு கேட்காம விட போறது கிடையாது அப்படின்னு பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. ஃபங்க்ஷனில் பாட்டிமா, அதுக்கப்புறமா அபிராமி எல்லாருமே சாப்பிட்றதுக்காக போயிடுறாங்க. ஆனால் ஆனந்தம், மீனாட்சி இவங்க 2 பேரையுமே சாப்பிட போக விடாமல் தடுத்தாடுறாங்க ரியா. என்ன ஆனந்த், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? உன் மனசில் அந்த மீனாட்சி மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு சொல்லி தானே அவளுக்கு நீ டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு போன. அப்புறம் எதுக்காக இப்போ உங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது என்னைய உன் பொண்டாட்டியா கூட்டிகிட்டு போகாமல் அந்த மீனாட்சியை பொண்டாட்டியா ஏற்றுக்கிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கிற? உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? என்னைய பிடிச்சி தானே என் கழுத்துல தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்த. இப்போ இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படிங்கிற அங்கீகாரத்தை எனக்கு கொடுக்க விடாமல் நீ தடுத்துருக்கிற. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பயங்கரமாக கோவப்பட்டு பேசுகிறாங்க. அப்போ தான் ஆனந்துக்கு பயங்கர கோவம் வருது. பலாருன்னு எல்லாரும் முன்னாடியுமே ரியாவுடைய கன்னத்தில் அடிச்சாடுறாங்க. நீனே ஒரு ஃப்ராடு, பணத்துக்காக என்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற. இப்போ மீனாட்சியை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கிற. இதுக்கப்புறமா இந்த குடும்பத்துக்குள்ளே நீ இருந்தன்னா இன்னும் இந்த குடும்பத்தை என்னென்ன நிலைமைக்கு ஆளாக்குவ. தேவையில்லாமல் கார்த்தி எனக்கும் சண்டையை மூட்டி விட்டு சொத்துல பங்கு கேட்டு இப்போ கார்த்தி வேற ஒரு கம்பெனியில் போய் லேபராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை கம்பெனி அவன் ரன் பண்ணிட்டு இருக்கிறான். அவனையே நான் லேபராக உனக்காக வேலை பார்க்க வச்சான். எங்கள் அம்மாவை எதிர்த்துக்கிட்டு நான் உன்னைய இந்த வீட்டுக்குள்ளே மூத்த மருமகளாக கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீ என்னடான்னா அதுக்கான மரியாதை கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லை. இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தகுதி உனக்கு இல்லை. என்றைக்குமே மீனாட்சி தான் என்னோட மனைவி, இந்த வீட்டோட மூத்த மருமக. அதுக்கு எந்த ஒரு அருகதையுமே உனக்கு இல்லை. இந்தோட உனக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் அந்து போச்சு. மரியாதையை இங்கேருந்து கிளம்பி போயிரு. அப்படி இல்லைன்னா நானே உன்னைய கொன்னுருவோம் அப்படின்னு ஆனந்த் கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரியாவுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன ஆனந்த், எனக்கு கழுத்தில் தாலியை கட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இத்தனை நாளை என் கூட குடும்பம் நடத்திட்டு இப்போ என்னையே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னால் இந்த வீட்டை விட்டெல்லாம் வெளியே போக முடியாது. நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. எனக்கு சேர வேண்டிய ஷேர் எல்லாமே வந்து தான் ஆகணும். என்னால் போக முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு எதுக்கும் துணிஞ்சு ரியா நின்றுட்டு இருக்கிறாங்க.